தமிழ்நாடு திருக்கோயில் ஆன்மீக சேவை குழுவினரின் திருவிளக்கு பூஜை. நான் உங்கள் கோவை கட்டெரும்பு நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரோடு தங்க திருப்பதி கோயிலில் தான் இருக்கிறோம். இந்த கோயிலோட திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. வாங்க முழுசாக வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி தெய்வங்கள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் பஸ் விட்டு இறங்கி கோயம்புத்தூர் காங்காயம் ரோட்லேருந்து அப்படியே உள்ள ஒரு 3 கிலோமீட்டரில் நடந்து போகிறோம். நம்ம போய் அந்த சுவாமி தரிசனம் பண்ண இருக்கோம். இதோ திருப்பணி நடந்துட்டுருக்கிற அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். ஒரு மாலை பொழுது நேரத்தில் அமைதியான சூழலில் இந்த திருப்பதி கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்டுருக்கு இந்த திருக்கோயில். பஸ் விட்டு இறங்கி பெண்மணிகள் அப்படியே கோயில் வளாகத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. வணக்கம், சிவாய். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் கோல்டன் திருப்பதி. காங்கேயத்துக்கும் ஈரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை வந்து சிறப்பான முறையில் கட்டிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா நம்மளுடைய குரூப் சபா வந்து விளக்கு பூஜைக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்மளும் தள்ளி போட்டு இருந்தோம். பெருமாள் இன்னைக்கு தான் நம்மளை வர வச்சிருக்கார். ஒரு சிறப்பான இடம். இதில் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு காலைல ஒரு உழவார பணி இருந்தது. தாமதத்துக்கு வந்து அதான் காரணம். இன்னைக்கு காலைல ஒரு கோயில், சிவன் கோயில் ஒரு உழவார பணி இருந்தது. அதை முடிச்சுட்டு மதியம் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால தாமதம் வந்திருக்கோம். இந்த சிறப்பான இந்த விளக்கு பூஜையை எல்லாரும் சேர்ந்து நல்லா பண்ணி கொடுப்போம். கிட்டத்தட்ட நம்ம குரூப் சார்பாக 80 பேர் வந்து கலந்துருக்கிறோம். இதில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 63 பேர் விளக்கு பூஜையில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சொன்னவரையே எல்லாரும் கிட்டத்தட்ட 90% எல்லோ கலரில் வந்திருக்கீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கு என்னன்னா பார்த்தா எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம்க்கே தெரியும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணுறோம். வேற ஒன்றும் இல்லை. என் பேச்சு கேட்டு இந்த எல்லோ கலர் ஃபார்ம் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. விளக்கு பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நைட்டு நீங்கள் டின்னர் முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 8 மணி 8 கிளம்பிடுவோம். யார் எங்கெங்கே பிக்கப் பண்ணுமோ அதேமாதிரி ட்ராப் பண்ணிடுவோம். இந்த உள்ளே இருக்கிற பெருமாளை வந்து ஜென்ஸ் வந்து பெருமாளோட பாதத்தை பெருமாள் வந்து பாலாலயத்தில் இருக்காரு. ஜென்ஸுக்கு பொறுத்த எல்லாருமே சாமி கும்பிடலாம். ஜென்ஸுக்கு மட்டும் சாமியோட பாதத்தை தொட்டு கும்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து அந்த பாதத்தை தொட்டு கும்பிடும் போது ஒரு 5 ரூபீஸ் காயின் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாவது இதை தொழில் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாங்கிற மாதிரி. லேடிஸ் அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம தான் இருந்து பண்ணித்தர போகிறோம். அப்போ எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். தமிழ்நாடு ஆன்மீக சேவைக்குழு திருக்கோவில்களின் சேவைக்குழு வந்திருக்கிற அனைத்து பக்தி மார்க்கத்தில் இருக்கிற மக்களுக்கும் எங்களுடைய ஈரோடு திருப்பதி ட்ரஸ்ட் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் மாத முதல் ஞாயிறு இங்கே சிறப்பு விளக்கு பூஜை நடக்கும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா பங்குனி 1 ஞாயிற்றுக்கிழமை. நேற்று திருவோண நட்சத்திரம் ஆரம்பிச்சிருக்கு. மேபி இன்னும் முடிஞ்சிருக்காது. பெருமாளுடைய நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரத்தில் தான் திருப்பதியும் ஆரம்பித்தாங்க. இங்கேயும் அதே திருவோண நட்சத்திரத்தில் தான் ஆரம்பித்தோம். இந்த திருக்கோயிலுடைய வாஸ்து எல்லாமே ஆந்திராவில் இருக்கிற திருமலா திருப்பதி மாதிரியே தான் இருக்கும். இங்கே கண்ணுக்கு எத்தனை அளவு வேலிக்குள்ளார இருக்கிறது எல்லாமே பகவான் சொத்து தான். அரௌண்டு ஒரு 10 ஏக்கரில் பிரம்மாண்டமாக வேலையாயிட்டு இருக்கு. அதே மாதிரி கோபுரத்துக்கு வந்து 24 கேரட் கோல்டில் பிரம்மாண்டமாக பண்ணணுன்னுட்டு கமிட்டி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதுவும் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெருமாள் இப்போ பாலாலயத்தில் இருக்காரு. மகாலட்சுமி தாயாருக்கு தான் இப்போ பூஜை ரெகுலராக நடக்குது. ஸோ கூடிய ஒரு 6 மந்த்துக்குள்ளாரையே கும்பாபிஷேகம் வச்சுருவோம். மீதி அந்த கோல்டு பிளேட்டிங் ஆகிறது அதெல்லாம் ராஜகோபுரம் இதுலேருந்து ஒரு 60 அடி தள்ளி வரும். இது எல்லாமே ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளார கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு 2 வருஷம் கழித்து வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ வந்து ஜருகண்டின்னுட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல இன்னைக்கு பகவான் உங்களை உட்கார வச்சு பூஜை பண்ணி அவர் சந்தோஷப்படணும்னு நினச்சனால வந்திருக்கீங்க. கரெக்டுங்களா? ஆமாம், 3 மாசமா அப்படியே தொடர்ந்து ஸ்லிப்பாகி இன்னைக்கு தான் அவர் நினைச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு ஏகாதசியும் கூட சார். ஆமாம். ஸோ பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கும். இங்கே சித்தர் வாக்கு என்னன்னா, பெருமாள் ஆனந்த நிலையில இருக்காராமா. 1200 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டது இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். பகவான் பாதம் வைக்கும் போதே 2க்கு 2 4 அடி குழி, 6 அடி குழி. அதில் வந்து சனி மூலையில் நாங்கள் 7 கல் வச்சு பூஜை பண்ணும்போதே கருடாழ்வாரும் வந்தார். பெருமாள் பாதத்துக்கிட்ட தானாகவே ஊற்று வந்தது. எங்களுக்கு அப்படியே கண்லேயே தண்ணி வந்துருச்சு. இயற்கை வந்து பகவான் இங்கே வர்றதை ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்தும். கரெக்டுங்களா? இன்னும் காற்று, மழை,
இந்த மாதிரி அந்த அன்னைக்கு கருடாழ்வார் வந்தார், பறவை மூலியமாக நான் இங்கே இருக்கேங்கிறத காட்டினார். ஊத்து வந்தது, ஊத்து வந்து மகாலட்சுமி தாயார் தண்ணி, அதனால தான் பூஜையில் வந்து நம்ம தண்ணியை வச்சு கும்பிட்றோம். சரிங்களா? ஸோ அம்மாவும் நான் பெருமாள் இருக்கிற பாதத்தில் நான் வந்தாச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கண் கூட காமிச்சாங்க. ரியலி ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட். இன்றைக்கி பூஜை முடிக்கும் போது எல்லாரும் ஆத்மார்த்தமாக ஒரு உணர்வுபூர்வமாக எனக்கு ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு விஷயம் இன்றைக்கி மனநிறைவோடு கிடச்சிது அப்படிங்கிற ஃபுல்ஃபில்ல நீங்கள் ஈரோடு உங்கள் ஊருக்கு போகும்போது நினைப்பீங்க. பகவான் உங்கள் கூடயே இருப்பார், ஆனந்த நிலையில் இருக்கார். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ இங்கே கேட்குறதுக்கு மறந்துட்டாலும் அவருக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அது அடுத்த தடவை வரும்போது நான் இங்கே வந்த ஒரே பூஜையிலே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நிறையா விஷயம் நடந்திருக்கு, சொன்னால் டைம் பத்தாது. அடுத்த மீட்டில் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா இதனுடைய இன்னும் சிறப்பம்சமெல்லாம் சொல்கிறேன். தேங்க்யூ. திருக்கோயில் கமிட்டியார் பார்த்தீங்கன்னா மதன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் காட்சி, செல்வி அம்மா அவர்களுக்கும் சிறப்பு செய்யும் காட்சி, இந்த மாதிரி சிறந்த சேவைகள் செஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பு செஞ்சிடறாங்க. முதல்ல வந்து அந்த சிறப்புகள் எல்லாமே அவங்க ஏற்றுக்கிறாங்க. இதை பார்க்குறக்கும் மன மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. சார் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆன்மீக சேவை குழு சார்பாக திருக்கோயில் கமிட்டியார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னாடைகள் பூட்டி கௌரவிச்சிருந்தாங்க மதன் ஐயா அவர்கள். அந்த கௌரவத்தை அவங்க இன்முகத்தோடு ஏற்றுக்கிறாங்க. இது பார்க்குறக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு கௌரவங்கள் செய்யப்படுது. செல்வி அம்மா அவர்களுக்கும் கௌரவங்கள் செய்யப்படுது. இந்த மாதிரி எங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேராக சேர்த்து இன்றைக்கி கௌரவங்கள் செய்யப்பட்டதுங்க. நாங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக 2 பேரும் சேர்ந்து ஒரு பொன்னாடை வாங்குகிறோம். இது எங்களை வந்து செல்வி அம்மாவுக்கு தான் இந்த புகழ் போய் சேரும், மதன் ஐயாவுக்கு தான் அந்த புகழ் போய் சேரும். ஏன்னா பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்மீக பணியில் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக வீடியோ எடுத்து வெளியிட்டு வந்துட்ருக்கோம். அதை பாராட்டி எங்களுடைய சேனல் கோவை கட்டுறதுக்காக இன்றைக்கி மதன் ஐயா அவர்கள் கையில் பார்த்திங்கன்னா பொன்னாடை வாங்கியது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, நம்ம அப்படியே திருவிளக்கு பூஜைகளை ஆரம்பிக்கிருக்காங்க. கோயிலுக்குள்ளே போய் நம்ம சன்னிதானத்தில் என்னென்ன சாமிகள் இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சன்னிதானம் பார்த்திங்கன்னா இப்போ கும்பாபிஷேகத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா படங்களை வச்சு வழிபட்டுருக்காங்க. வெளியில் சீனிவாச பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணுறோம். விளக்கு பூஜை தயாராகிருச்சு நண்பர்களே, இதோ பாருங்கள். पादे जम्बुद्वीपे भारतवर्षे भारतखण्डे मेरोग दर्शनाग
पार्वसे शगब्दे अन्विता मन्त्ये नमस्वते आयुनो ऐश्वर्य अभिवृद्धम इष्ट कामाद्य परिषदम समस्त मुगाय नमः ओम एकदंताय नमः ओम कपिलाय नमः ओम गजकर्णाय नमः ओम लंबोदराय नमः ओम विकटाय चाय नमः ओम बालचंद्राय नमः वेदम सुगंधि मनोहरम कपिलकृत समन्वितं सुभयं प्रतिकृत्या धूपं समर्पयामि धूपनामम् आसनं समर्पयामि पुष्पै पूजयामि விநாயகருக்கு ஊதுபத்தி காமிக்கணும் தசா நாய் போற்றி இருள் எடுத்து இன்பரும் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வல்லியே போற்றி மொழிக்குள் மொழியாய் உயர்வாய் போற்றி இயல்பினாய் போற்றி எரிச்சுடராய் நின்ற இறைவி போற்றி போற்றி ஓடும் உள்வழி விளக்கே போற்றி இருள் எடுக்கும் இல்லற விளக்கே போற்றி சொல்லற விளக்கம் ஜோதி போற்றி போற்றி உணர்வு சூழ் கடந்தோட விளக்கே போற்றி உடம்பெரும் மனித விளக்கே போற்றும் தீவயது விளக்கே போற்றி அழகரும் ஞானத்தி விளக்கே போற்றி அழகா அழகாவும் விளக்கே போற்றி கலந்த ஜோதி போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அந்தமில் இன்பம் அருள்வாய் போற்றி முந்தைய நிலையை முடிப்பாய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரணி போற்றி எல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி அஞ்சல் என்ற அருளும் அன்பே போற்றி அஞ்சல் என்றவரை சார்வோய் அன்பே போற்றி ஊதுவார் அகத்துறை ஒளியே போற்றி ஓங்கார துள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி பொல்லா விடுகள் அறுப்பாய் போற்றி புகழ் சேவை போற்றி 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 திருவிளக்கே போற்றி
உங்கள் மனசில் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரே கேள்வி, கும்பாபிஷேகமே ஆகலை அந்த கோயிலில் போய் நீங்கள் எப்படி விளக்கு பூஜை செஞ்சீங்கன்னு. இந்த கேள்வி எங்களுக்கும் இருந்தது. அந்த கோயில் நிர்வாகத்தினரிடம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, விளக்கு பூஜை வந்து ஒவ்வொரு தமிழ் மாத ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தமிழ் மாதத்தில் வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் செய்கிறதாக சொல்லியிருந்தாங்க. இது எதுக்குன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா, எம்பெருமானுக்கு ஒளிஜேதி ஏற்றி வழிபடும்போது பார்த்திங்கன்னா அவர் ஆனந்த நிலையிலிருந்து அருள் பாலிக்கிறதாக சொல்லியிருந்தார் அந்த கோயில் நிர்வாகத்தினர். எங்களுக்கு இது வந்து பார்க்குறதுக்கு பூரிப்பாகவும் இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. தமிழ்நாடு ஆன்மீக சேவை சங்கத்தின் சார்பாக பார்த்திங்கன்னா இந்த செல்வி அம்மா அவங்க மூலயமா தான் நாங்கள் இன்றைக்கி இந்த கோயிலில் போய் தரிசனம் வாங்கி வந்தோம். அதாவது பார்த்திங்கன்னா விளக்கு பூஜையில் நாங்களும் குடும்பமாக கலந்துக்கிட்டோம். சந்தோஷம் அம்மா, வாய்ப்பு கிடைத்ததுக்கு முன்னால் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது சந்தோஷம் அம்மா. இந்த திருவிளக்கு பூஜையை பார்த்திங்கன்னா உலக நலனுக்கு வேண்டியும் மழை வேண்டியும் உலக போர் சூழலை தணிக்கும் வண்ணம், அதாவது ஈரான் அமெரிக்கா போர் சூழலை தணிக்கும் வண்ணமும் நடந்ததாகவும் நம்ம சிவனடியார் செல்வி அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. இது மக்கள்கிட்ட இந்த செய்தியை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உலக நன்மைக்காக இந்த மதனையாவும் இந்த செல்வி அம்மாவும் செய்யக்கூடிய இந்த பூஜை வந்து சிறப்பாக இருந்தது. நண்பர்களே, உங்கள் கருத்துக்களை அப்படியே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். வணக்கம். ஸ்ரீ தங்க திருப்பதி திருக்கோவில் நாட்டார்பாளையம் மாரணப்பாளையம் காங்கேயம் வட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்த இந்த திருத்தலம் சுமார் 10 ஏக்கர் அளவில் திருமலா திருப்பதி மாதிரியே மிக பிரம்மாண்டமா 2015 ஆரம்பிச்சு இன்னும் ஒரு 6 மந்த்ல கும்பாபிஷேகம் கொண்டு வரும். இந்த திருப்பணியில நீங்களும் உறுப்பினராக இணையணுங்கிறவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் தரவங்களுக்கு 750 சதுரடியில இடம், அதுல ஒரு அருமையான ஏசி ரூம், டிவி, கிங் சைஸ் கட்டில், மெட்டல், தலகாணி, இண்டோர் கேம்ஸ் எல்லாமே போட்டு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரோம். அந்த ப்ராப்பர்ட்டி கீ மட்டும் கமிட்டிக்கு
பெருமாளோட பாதத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு காத்துட்டு இருக்குது இந்த பெருமாள். இந்த பெருமாள் ஆலயத்தில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருவிளக்கு பூஜை செஞ்சுருக்கோம். திருக்கோயில் கமிட்டி சார்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்மணிகளுக்கும் பெண் பக்தர்களுக்கும் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் பொற்பாதங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயங்கள் அனைவருக்குமே பிரசாதங்களாக வழங்கப்பட்டது நண்பர்களே. திருவிளக்கு பூஜையானது இனிதே நிறைவேறியது நண்பர்களே. மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு பெண்மணிகளும் தங்களுடைய மன கஷ்டங்களை பெருமாள்கிட்ட சொல்லி வேண்டி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி வீடு திரும்பினாங்க. கோயில் கமிட்டியார் சார்பாக பார்த்தீங்கன்னா இரவு அனைவருக்குமே சிறந்த முறையில் உணவு வழங்கப்பட்டதுங்க. நாங்கள் இதுதான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிறது, குடும்பமாக கலந்துக்கிறது. அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நாணயங்கள் தந்திருந்தாங்க. பெருமாள் பொற்பாதங்களை வச்சு பூஜிக்கப்பட்ட அந்த 5 ரூபாய் நாணயங்களை தந்திருந்தாங்க. இனி பாலாலயத்தில் இருக்கிற பெருமான் இன்னும் கும்பாபிஷேகத்துக்காக தயாராகிட்டு இருக்கு. இந்த பெருமான் பொற்பாதங்களை வழங்கி நம்ம 5 ரூபாய் நாணயம் ப்ரைஸ் வாங்கி வந்திருக்கோம். இது ஏன் நான் இந்த விஷயத்தை அழைத்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் தங்க திருப்பதி கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நண்பர்களே கோல்டன் டெம்பிள் அப்படிங்கிற திருப்பதி கோயில் பார்த்தீங்கன்னா இப்போது கும்பாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நம்ம நடத்தி காமிச்சிருந்தோம். ஃபஸ்ட்டு பெருமாளை வணங்குறோம். தாயார் பாதத்தில் தான் இருப்பாங்க. அடுத்து இப்படி பெருமாளுடைய கண் ஃபஸ்ட்டு திறந்தவங்க பாதத்தை பிடிச்சவர் கேட்கறதுக்கு தான் வரும். கரெக்டுங்களா? அதனால் இப்படி பகவான் பார்வை படுங்கிறதுக்காக இப்படியும், மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கிறதுக்காக இப்படியும். ஓகேங்களா? உயிரோட்டம் இன்னும் தராதனால அதனால இந்த வாய்ப்பு தரும். நன்றி நண்பர்களே, உங்கள் பேராதரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோவை கட்டெரும்பு. ஆன்மீக நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை பின்தொடருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.